கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா, அது வந்து நம்ம வந்து நியூக்ளியர்ன்னு ஒரு விஷயம் இதுல இருக்கு. இப்ப வந்து ஐச்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லும். ஒண்ணு வந்து பிரசன்ட்ல உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து ஃபியூச்சரும் சொல்லும். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஏன் வந்து அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படி இல்ல, நமக்கு வந்து இப்ப நம்ம முடிஞ்சத நம்ம பத்தி பேச தேவை கிடையாது. ஸோ, இப்ப பிரசன்ட்ல என்ன எனர்ஜில இருக்கோ, நமக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? அத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சேஞ்சிங் லைன்னு ஒண்ணு வரும். நம்ம வந்து காயின்ஸ் போடும்போது ஒரு சேஞ்சிங் இந்த 6 கோடுகள் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 6 கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் எழுதுவோம். யூசுவலா நம்ம மேல இருந்து கீழ தானே எழுதுவோம் இல்லைங்களா? ஐச்சிங்ல வந்து கீழ இருந்து மேல வந்து ஆன்சர் வரும் நமக்கு. ஸோ அப்படி எழுதும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் லைன்னு நமக்கு ஒண்ணு கிடைக்கும் இதுல. சப்போஸ் சில பேருக்கு வந்து சேஞ்சிங் லைன் வரல அப்படின்னா, அந்த ஆன்சர் அதோட முடிஞ்சிரும். ஓ! அதுக்கு வந்து சேஞ்சே மாத்தவே முடியாது. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆ. இப்ப வந்து சேஞ்சிங் லைன் சப்போஸ் வருது அப்டின்னா, நமக்கு வந்து இப்ப முதல் 3 கோடுல வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்துச்சுன்னா, அது வந்து நீங்க உங்களுடைய இன்னர் செல்ஃப்ல மாத்தக்கூடிய ஒரு சேஞ்ச். அதே அடுத்த 3 கோடுல வந்தது அப்டின்னா, நீங்க வந்து வெளிப்புறத்துல மாத்த வேண்டிய ஒரு சேஞ்ச். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.